ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். காலையில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன். ஹீரோயினை பற்றின அப்டேட் வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினை பற்றின அப்டேட் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சொன்னால் பிரச்சனை கிடையாது. அதனால தான் எஸ், நம்மளோட பிரவீன் சார், அதாவது குளோபல் வில்லேஜஸ், அவங்க தான் வந்து இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். குளோபல் வில்லேஜஸில் ஒரு சீரியல், புது சீரியல் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட். அந்த புது சீரியலோட பூஜை தான் நேற்றுக்கு வந்து நடந்துச்சு. அந்த புது சீரியலில் நம்மளோட திரவியம் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. இந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தது. திரவியம் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் குளோபல் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. நம்மளோட சீதாராமன் சீரியலில் அப்பா கேரக்டர் பண்ணுறவர் இருக்கார், மணி இருக்கார், சுகேஷ் இருக்கார், அவினாஷ் அவர் இருக்கார். காஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சுடர் பாப்பா, தென்றல் வந்து எனக்கு தொடும்ல, அந்த பாப்பா இருக்காங்க. மகாநதி சீரியலில் பாட்டி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. ஹீரோயின் நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. ஆனால் அவங்க வந்து தமிழில் ஒரே ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்களாம், கலர்ஸ் தமிழில், நம்ம வீட்டு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து நிறைய மலையாளம் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்வாதி இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஒரே சேம் பேரை வந்து போடுறது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். அவங்களோட டேட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்கணும். இவங்களோட நேம் ஸ்ரீதா. உண்மையிலேயே நம்மளோட ER2 வந்து லான்ச் பண்ணப்போ பேர் வந்து மாற்றணும் அப்படி இப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த பேர் வந்து இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த பேருமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்ப்போம்.